இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் எட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் திடீரென நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர்கள், சுற்றுலா பயணிகள் என 27 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளை சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ராணுவ வீரர்கள் போல சீருடை அணிந்து வந்த பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே பலி எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பஹல்காம் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 27 அப்பாவிகள் பலியாகினர். இதனையடுத்து உயர்மட்ட கூட்டத்தை நடத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஸ்ரீநகர் சென்றார். தொடர்ந்து அமித் ஷா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பஹல்காம் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனையில் மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 27 அப்பாவிகள் பலியாகினர். இதனையடுத்து பிரதமர் மோடி பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த உள்ளார். இக்கூட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இது ஒரு கொடூரமான மற்றும் மனிதாபிமான அற்ற செயலாகும் என குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் உள்ளிட்டோரும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை அடுத்து தமிழகத்தில் உளவுத்துறை தீவிரமாக கண்காணிக்க தமிழக காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சந்தேகப்படும்படியான நபர்கள், அடிப்படை வாதத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் கலவரத்தை தூண்டுபவர்களை கண்காணிக்க உளவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் பதிவுகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் அசம்பாவிதங்களை தடுக்க கூடுதலான முன்னெச்சரிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் தமிழர்கள் 3 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தமிழக அரசு உதவி எண்களை அறிவித்துள்ளது. வைஸ்ரான் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலாவிற்கு சென்றிருந்தபோது மக்கள் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தீவிரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை பாதுகாக்கும் முகமாக முதற்கட்டமாக அவர்களுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு உதவி மையம் தொடங்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் உதவி மையம் தொடங்கப்பட்டு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்திற்கு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்தியது எந்த பயங்கரவாத அமைப்பு என புலனாய்வு பிரிவினர் விசாரணையை துவக்கியுள்ளனர். பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பு ஏற்றுள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே தீவிரவாதிகள் ஸ்ரீநகரில் பதுங்கியிருந்து இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாரிசு என்ற சொல்ல கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நூலை வெளியிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது, நீதி கட்சி நீட்சிதான் திமுக என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது, அதற்காக தான் அதனை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றார்.
டெல்லியின் ஆதிக்க குணமும் மாறவில்லை, நமது போராட்டமும் ஓயவில்லை என்று முதலமைச்சர் அப்போது கூறினார். 2024ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மொத்தம் 1009 பேர் தேர்ச்சி பெற்ற இந்த தேர்வில் முதல் 5 பேரில் 3 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள். இதில் முதலிடம் பிடித்துள்ள சக்தி துபே அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் இளம் வேதியியல் பட்டம் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஹர்ஷிதா கோயல் என்பவர் 2ஆம் இடமும், டோங்க்ரே அர்ஷித் பராக் என்பவர் 3ஆம் இடமும் பெற்றுள்ளார். UPSC தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த சென்னையைச் சேர்ந்த மாணவன் சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடமும், அகில இந்திய அளவில் 23ஆம் இடமும் பெற்றுள்ளார். இதேபோல சிவில் சர்வீஸ் தேர்வில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரீ ரஷித் மாநில அளவில் 3வது இடமும், தேசிய அளவில் 52வது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்த 50 பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மோனிகா என்ற மாணவி தேசிய அளவில் 39வது இடம் பிடித்துள்ளார். மேலும் தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜ், சங்கர் பாண்டியராஜ் ஆகிய 2 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தில் படித்த மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாக தனது பிறந்த நாளில் தொடங்கி வைத்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறையின் அறிக்கை குறித்து தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, டாஸ்மாகில் நாள் ஒன்றுக்கு 15 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாட்டில் ஒன்று 10 ரூபாய் கூடுதலாக விற்பதால் ஆண்டுக்கு 5000 கோடிக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக சாடிய அவர், டாஸ்மாகில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை குறித்து பேச திமுக அரசு மறுப்பதாகவும் காட்டமாக தெரிவித்தார். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வாட்டிக்கனில் உள்ள கார்டினல்ஸ் கல்லூரி வளாகத்தில் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதன்கிழமை முதல் பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தலாம் என்றும் வாட்டிகன் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப் ஆண்டவராக இருந்த போப் பிரான்சிஸ் ஏப்ரல் 21ஆம் தேதி காலமானார். இந்நிலையில் வாட்டிகனில் நடைபெறும் போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது சோதனையில் எவ்வித பணமும் கைப்பற்றப்படவில்லை என டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சோதனையில் 49 லட்சம் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படுகிறது. உதகையில் வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒப்புதல் வழங்கியது. இந்நிலையில் 25, 26 தேதிகளில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர் RN ரவி என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதாவுக்கு, தமிழ்நாடு பொது கட்டிட உரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கும் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஏற்கனவே 10 சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் தந்து தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்ததும் அது தமிழக அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு 2.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 39வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தார் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளில் நீர் இருப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு கர்நாடகா காவிரியிலிருந்து தர வேண்டிய நீர் விவகாரம், நீர் திறப்பு தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.
அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றுமாறு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் கோரிக்கைகளை ஏற்கனவே இருந்த அரசு நிராகரித்து அவர்களை கையறு நிலைக்கு தள்ளியதாக கூறியுள்ளார். ஓட்டுக்காகவும் ஆட்சிக்காகவும் உண்மையை சொல்லாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றியதாக திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடையும் நிலையில் அந்த உரிய நேரம் இன்னும் வரவில்லையா எனவும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. மதக்கலவரத்தை உண்டாக்கும் வகையில் பேசிய பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி தனபால் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மனுதாரர் புகார் மனு விசாரணை செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளதால் வழக்கு பதிவு செய்ய தேவையில்லை என்றார். இதனை பதிவு செய்த நீதிபதி பொன்முடிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தஞ்சை முதல் சாயல்குடி வரை உள்ள 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அவர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தஞ்சை சாயல்குடி இடையிலான மாநில நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவாவேலு, தஞ்சை, புதுகை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களை இணைக்கும் சாலை ஏற்கனவே 4 வழிச்சாலையாக உள்ளது. 15,000 PCU போக்குவரத்து அடர்த்தி இருந்தால் 10 மீட்டர் கொண்ட சாலையாகவும், 17,000க்கும் மேல் PCU போக்குவரத்து அடர்த்தி இருந்தால் அந்த சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என்றார். மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கமலஹாசன் மாநிலங்களவைக்கு செல்வது உறுதியாகியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெற்றுள்ளது. அக்கட்சிக்கு தொகுதிகள் ஏதும் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில் வரும் ஜூலையில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிகிறது. இதனால் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமலஹாசன் மாநிலங்களவைக்கு செல்வது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல, அதிமுகவிற்கும் நல்லதல்ல என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அக்கட்சி தொண்டர்களுக்கே விருப்பமில்லை என்றார். ஒவ்வாத கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெறாது என தெரிவித்த துரை வைகோ, திமுக கூட்டணியில் அதிருப்தி நிலவுவது என்பது போல் விசிக தலைவர் திருமாவளவன் பேசவில்லை எனவும் தெரிவித்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் பதில் தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த வழக்கில் சுற்றுச்சூழல் துறை செயலர்கள், இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கடலோர ஒழுங்காற்று குழுமம் தரப்பின் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. வீடுகளை குத்தகை எடுக்கும் நபர்கள் உரிமையாளருக்கு தெரியாமல் அடமானம் மற்றும் விற்பனை செய்வது மோசடி வழக்காக பதிவு செய்யப்படும் என தமிழக டிஜிபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேரில் கனகராஜ் என்பவரது வீட்டை குத்தகைக்கு எடுத்த ராமலிங்கம் என்பவர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் 3ஆம் நபருக்கு அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக டிஜிபி தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இதுபோன்ற புகார்கள் சிவில் வழக்காக பதிவு செய்யாமல் மோசடி வழக்காக பதிவு செய்து விசாரிக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்தார். சேலம் தலைவெட்டி முனியப்பன் கோவில், புத்தூர் கோவில் என்று தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சேலம் அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள தலைவெட்டி முனியப்பன் கோவில் தொடர்பான வழக்கில் தலைவெட்டி முனியப்பன் கோவில், புத்தூர் கோவில் என்றும் இந்து சமய அறநிலைத்துறை எவ்வித உரிமையும் கோர முடியாது என்று தனி நீதிபதி தீர்ப்பு அளித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமுமுக சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மண்ணடியிலிருந்து பேரணியாக சென்ற தமுமுகவினர் ராஜாஜி சாலையில் உள்ள மத்திய அரசின் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் அமித்ஷாவின் புகைப்படத்தை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். 100 அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை பயன்படுத்தி வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல் விற்பனைக்கு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வருகிற 25ஆம் தேதி கோவையில் அனைத்து விவசாயிகள் பங்கேற்கும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல் விற்பனைக்கு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார்.
பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் 9 வயது சிறுவனை குதிரை ஒன்று தரதரவென இழுத்து செல்லும் காட்சிகள் காண்போரை அதிர செய்துள்ளது. நட்சத்திர ஏரி அருகே விருதுநகரை சேர்ந்த ஜெயராஜ் என்பவரின் 9 வயது மகன் ஜோயல் கிப்சன் என்ற சிறுவன் குதிரை சவாரி செய்துள்ளான். அப்போது அந்த வழியாக சென்ற லாரி ஒன்று அதிக சத்தத்துடன் ஹாரன் அடித்ததால் மிரண்டு போன அந்த குதிரை அதிவேகமாக ஓட்டம் பிடித்தது. அப்போது தலைக்கு புற விழுந்த சிறுவனை குதிரை சிறிது தூரம் இழுத்து சென்றதைத் தொடர்ந்து அப்பகுதியினர் துரத்திச் சென்று சிறுவனை பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை சமயநல்லூர் அருகே 31 நாட்டு வெடிகுண்டுகள் வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அதலை கிராமத்தில் ஜோயல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் அழுகிய நிலையில் மிருகம் ஒன்று கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அப்பகுதியில் சென்று சோதனை செய்தபோது சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்களிடம் பன்றிக்காக வைத்திருந்த 31 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றிய வனத்துறையினர் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த இருவரையும் சமயநல்லூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். உசிலம்பட்டியில் காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியை இருவரின் குடும்பத்தினரும் நடுரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டி அருகே உள்ள மானுத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஐயர்சாமி, கவினாஸ்ரீ. இளங்கலை பட்டதாரிகளான இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஆனால் பெற்றோர் எதிர்ப்பால் காதலர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்த நிலையில் இரு வீட்டாரையும் அழைத்து பேசி காதலர்களை போலீசார் அனுப்பி வைத்தனர். அப்போது காதல் ஜோடியை காரிலிருந்து இழுத்து போட்டு பெற்றோர் சரமரியாக தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். வதுவார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் தனது விவசாய நிலத்தில் கல் ஊன்றி அளந்து சான்றிதழ் பெற வதுவார்பட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தை அணுகினார். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் இப்ராஹிம் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இப்ராஹிம் மற்றும் தலையாரி சிங்காரம் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே செல்போன் மூலம் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த 2வரை போலீசார் கைது செய்தனர். புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையம் அருகே ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டபோது ஒரு சிறிய கடையின் உள்ளே சட்டவிரோதமாக செல்போன் மூலம் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த ரியாஸ், அமீர் ஆகியோரை கைது செய்தனர். சீர்காழியில் இறால் வளர்ப்பு விவசாயத்திற்கு எதிராக செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சீர்காழி கடலோர மற்றும் உப்பனாற்று கரையோர பகுதிகளில் விவசாயம் பொய்த்த பட்டா விளை நிலங்களில் விவசாயிகள் இறால் வளர்ப்பில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இறால் வளர்ப்பு உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டும் நபர்களுடன் இணக்கமாக செயல்படும் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளியில் தேனீக்கள் கொட்டியதில் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொய்குணம் என்ற கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்திலிருந்து தேன்கூடு திடீரென கலைந்து தேனீக்கள் ஆங்காங்கே பறந்துள்ளன. அச்சமயம் இடைவெளி நேரத்தில் வெளியே வந்த 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியரை தேனீக்கள் கொட்டியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு மேலான அதிகாரம் அரசியல் அமைப்பில் இல்லை என்றும் நாடாளுமன்றமே உயர்ந்தது என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்படும் MP, MLA-க்கள் தான் எஜமானர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழக விழாவில் பேசிய அவர், நீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றமாக மாறி நிர்வாகத்தின் களத்தில் நுழைய முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ஆளுநர்கள் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு குடியரசுத் தலைவருக்கு கெடு விதித்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை குடியரசு துணைத் தலைவர் தொடர்ந்து விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகளை தவறாக பயன்படுத்தினால் நீதித்துறை தலையிடும் என AIMIM தலைவர் OWC தெரிவித்துள்ளார். வக்ஃபு சட்டத்திருத்த விவகாரத்தில் நாடாளுமன்றம்தான் உயர்ந்தது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அண்மையில் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள OWC, நாடாளுமன்றம் நிச்சயமாக உயர்ந்தது என்றாலும் நாடாளுமன்றம் தவறான சட்டத்தை ஏற்றினால், அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகளை தவறாக பயன்படுத்தினால் நீதித்துறை தலையிடும் என்று தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக விரும்புவதாக, அதற்கான ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தினருடன் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் கட்டிடக்கலையின் பண்டைய அழகை கண்டு வியப்படைந்ததாகவும், எதிர்காலம் குறித்து இந்தியாவின் கவனம் தன்னை வியப்பில் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து கள ஆய்வில் ஈடுபட வந்த முதல்வர் உமர் அப்துல்லாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராம்பன் மாவட்டத்தில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உமர் அப்துல்லா பார்வையிட சென்றபோது அவரது வாகனத்தினை தடுத்து நிறுத்திய பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் உதவி கிடைக்காதது குறித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனைத்து உதவிகளையும் வழங்க அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக உமர் அப்துல்லா உறுதியளித்துள்ளார். நீதித்துறை குறித்த பாஜக MP நிஷிகாந்த் துபேயின் கருத்துக்கு எதிராக டெல்லியில் இந்திய இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் சட்டங்களை இயற்ற வேண்டுமெனில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் மூடப்பட வேண்டும் என்றும், நாட்டில் உள்நாட்டு போர்களுக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவையே பொறுப்பேற்குமாறு துபே குற்றம் சாட்டினார். இந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் துபேயின் உருவ பொம்மையை எரித்து முழக்கமிட்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்குவங்க பள்ளி சேவை ஆணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட ஏராளமான ஆசிரியர்களின் நியமனங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மிட்னிபூரில் பேசிய மம்தா, ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்றார். மாநில அரசு சம்பளம் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் தனியார் விமான பயிற்சி விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி பரிதாபமாக உயிரிழந்தார். டெல்லியை சேர்ந்த விமான போக்குவரத்து அகாடமியில் இயக்கப்படும் பயிற்சி மாதிரி விமானம் அம்ரேலி விமான நிலையத்திலிருந்து ஒரு ஆண் பயிற்சி விமானியுடன் புறப்பட்டு சென்ற நிலையில் கிரியா சாலை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மோதி தீப்பற்றி எரிந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே விமானி பலியான நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இதனையடுத்து விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் விஜயகுமார் தனது குடும்பத்தாருடன் தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் விஜயகுமார் மற்றும் அவரது மகள் ஸ்ரீதேவி குடும்பத்தினர் இன்று விஐபி தரிசனம் மூலமாக தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே வந்த ரசிகர்கள் விஜயகுமாருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். அமெரிக்காவிடம் வாங்கிய போயிங் விமானத்தை சீன நிறுவனம் அந்நிறுவனத்துக்கே திருப்பி அனுப்பியது. சீன ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 245% வரி விதித்துள்ளதால் அதற்கு பதிலடியாக சீனா 125% வரி விதித்துள்ளது. சீன இறக்குமதி வரியால் போயிங் 737 விமானத்தின் விலை 470 கோடியிலிருந்து 1057 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. சீன அரசின் வரியால் விலை அதிகரித்து விட்டதால் சீன நிறுவனம் விமானத்தை திருப்பி அனுப்பிவிட்டது. கனடாவில் இந்து கோயில் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள லட்சுமி நாராயண கோவிலில் புகுந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருவர் அங்கிருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி கோயில் நுழைவு வாயிலில் உள்ள தூணில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களை எழுதி வைத்துச் சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாத நிஜார் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த கோவில்களை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் தொடரில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. நேற்றைய ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் விளையாடின. முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 160 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி டெல்லி களமிறங்கியது. இறுதியில் 17.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி 161 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி பெற்றது. கேத்ரின் தெரேசாவின் படப்பிடிப்பு வீடியோவை கேங்கஸ் படக்குழு பகிர்ந்துள்ளது. சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் கேங்கஸ். சுமார் 15 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டணி இணைந்துள்ளதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. இப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் சமீபத்தில் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. இப்படம் வெளியாக இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் கேங்கஸ் பட தயாரிப்பு நிறுவனமான அவனி சினிமாக்ஸ் நடிகை கேத்ரின் தெரேசாவின் படப்பிடிப்பு வீடியோவை பகிர்ந்துள்ளது. அக்யூஸ் படத்தின் டீசர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கன்னட இயக்குநரான பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கியுள்ள படம் அக்யூஸ். இந்த படத்தில் திருநெல்வேலி படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான நடிகர் உதயா கதாநாயகனாக நடித்துள்ளார்.
இவருடன் அஜ்மல் யோகி பாபு, பிரபு சாலமன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். பிரபல கன்னட நடிகை ஜான்விகா நாயகியாக நடித்துள்ள இப்படத்தின் ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அக்யூஸ் படத்தின் டீசரை நடிகர் கார்த்திக் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார்.